திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். குரு என்ட்ரி. உங்க ராசி அதிபதி 7.5 சனி முடிவில் இருந்தாலும் குரு பார்வை ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த அதாவது நீங்க எடுத்துக்கலாம், வாக்கிய முறைப்படி ஒரு சனி பயிற்சி வரும், திருக்கணித முறைப்படி ஒரு சனி பயிற்சி. நிறைய பேர் திருக்கணிதம் ஃபாலோ பண்றீங்க, கொஞ்சம் பேர் வாக்கியத்தை ஃபாலோ பண்றீங்க. அதிகமா 70% திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க, எல்லா பக்கமே 80% மேலேயே. அப்போ திருக்கணித முறைப்படி சனி இங்க வந்துட்டார். ஆல்ரெடி 1.5 வருஷம் ஆக போகுது. அப்போ குரு 1 வருஷம் இங்கிருந்து அவரை பார்க்கும்போது 1 வருஷம் ஏகதேசம் உங்களுக்கு இந்த குரு விலகும் பொழுது உங்களுக்கு ஏகதேச தாக்கம் டோட்டலா விலகி திருக்கணித முறையில பாக்குறப்ப. அப்போ சனி போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது இந்த குரு மூலமாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இருந்தே உங்களுக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். அப்ப 3ஆம் அதிபதி 3லயே இருக்காரு. அவர் 10 குடையவரும் ஆகிறார். தொழில் ஸ்தானாதிபதி. கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி. விடாமுயற்சியோட ஓட போறீங்க. இப்ப இருந்து தைரியம் பயங்கரமா வரப்போகுது. கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ், இதுல எல்லாம் நிறைய டிராயிங், இதுல எல்லாம் நிறைய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு வளர்ச்சி, வருமானம், தொழில் பெருக்க போகுது. புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு அஸ்திவாரம் போட போறீங்க. புதுச தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு நிச்சயமா இந்த மாசம் நடக்கும். தேவையில்லாத கெட்ட பேர் எல்லாமே விலகிடும். நன்மைகள் உண்டு. உங்க கூட பிறந்தவங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல சுக்கிரன் 4 9 குடையவர் 5ஆம் வீட்டுல போய் இருக்கார். 4 குடையவர் 5க்கு போனாலே வீடு, சொத்து, வண்டி, வாகன யோகங்கள், வருமானத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடே இல்ல, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பணம் இருக்கும்போது வீடு கட்ட முடியல, வீடு நல்லா அமைஞ்சு வரும்போது பணம் இல்லை அப்படின்லாம் இருந்தாலும் கூட இப்ப அதெல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. வளர்ச்சி அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு அதிகம், வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பத்துக்கு அதிகமா இருக்குது. அவரே பாருங்க, உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 9 குடையவர் ஆகிறதுனால தாயினுடைய ஆரோக்கியம், தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. ஒரு நல்ல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு புதிய பர்சன் உருவாக போறாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி, ஒரு சின்ன அட்வைஸ் கிடைக்கும். அவர்கள் மூலமா நிறைய விஷயத்த நீங்க எடுக்க போறீங்க. அடுத்தது புதன் 5 8 குடையவர் 4ஆம் வீட்டுல இருக்கிற 15ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் அதிபதி 4ல, 4ஆம் அதிபதி 5ல பரிவர்த்தனை யோகம். 4 5 பரிவர்த்தனை ஆகுதுன்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போகுது. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குழந்தைகள் ரீதியாக மனக்கவலை விலக போகுது. குழந்தைகளுக்கு ஏதாவது உதவிகளோ அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு 9 அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 9 குடைவர் ஆகிறார். அப்ப 8 9 குடைவரும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது கெட்டது எல்லாம் விலக போகுது. பட்ட அவமானங்கள் எல்லாம் விலக போகுது. தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. 9ஆம் இடங்கிறது
உங்களுக்கு முழுக்க 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 பாக்கியஸ்தானம் இல்லையா? அப்ப அவங்க பரிவர்த்தனை, சுபகிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறதே ஒரு யோகம். சுபகிரகத்தின் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறதும் ஒரு யோகம். அப்போ கும்பத்துக்கு இந்த மாதம் சுப கிரகங்களும் சுப வீடுகளுமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடமெல்லாம் 5ஆம் இடமெல்லாம் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருத்தா போகும், ஜாக்பாட்டை கொடுத்துருத்தா போகும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், செய்த புண்ணியத்துக்குடன் நல்ல பலன்கள். இத்தனை நாளா நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் கேட்டிருக்காரு. இப்ப இந்த குரு பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யும். முன்னாடி செஞ்ச பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும், சாமி கூடவே இருக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல சேர்றாங்க. சுக்கிரனும் புதனும் சேர்றது பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுது. இதன் மூலமாக செல்வ சேர்க்கை ஏற்பட போகுது. கையில பணப்புழக்கங்கள் அதிகமாக போகுது. அப்பா மூலமாக வருமானம், அம்மா மூலமாக வருமானம் கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள், அதே போல குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், உயர்கல்விக்காகவோ வேலைக்காகவோ உங்க ஜாதக அமைப்பு மூலமாக குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் நல்ல சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல அடுத்த கட்ட சம்பாத்தியத்துக்கு போறதுக்குண்டான ஒரு ப்ரொமோஷனோ டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல சூரியன், அவர் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 4ல இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது கேந்திரம் ஸ்தானம்னு சொல்லுவோம், 4ஆம் இடங்கிறது கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகம், கேந்திர ஸ்தானங்கிறது பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்ல வரன் இப்ப அமைஞ்சு வரப்போகுது. வீடு மனை சொத்தோட கிடைக்க போறாங்க. இந்த மாசம் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வரன் எல்லாமே எதிர்பார்த்த வரனாக வரப்போகுது. சில நாள் வரன் சரியில்லை, அதுல குறை இதுல குறை என்ன சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப இனி வரக்கூடிய வரன்கள் எல்லாமே நல்ல வரனாகவும் எதிர்பார்த்த வரனாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரனாகவும் அமைய போகுது. சோ கும்பத்துக்கு எல்லா கிரகமும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. சோ உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பிடிவாத குணமும் உங்களையே வாழ வைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பிடிவாத குணம் அப்படின்னு சொல்றது மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது கும்பம் உண்டு. அதெல்லாம் அவங்களால விடவே முடியாது. சுயநலத்தோட கும்பத்தினால வாழவே முடியாது. அதெல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதம் வரும். தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எதுவும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழில் சரணம்.